ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 3 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 17ஓட ஆர்டி கம்பார்ட்மெண்ட் போர்ட்டல் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அப்புறம் இந்த ஜூலை 15ல் இன்னும் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கான கிளாரிட்டி பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேர் இல்லை. அண்ட் லாஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நிறைய பேருக்கு இல்லைனாலும் ஒரு சில பேருக்கு இந்த என்ஓஎஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த என்ஓஎஸ் பற்றி நிறைய தவறான புரிதல் இருக்குது. அதை ரொம்ப ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு போர்ட்டல் க்ளோஸ் ஆகுதுங்கிறது முதல்ல தப்பு. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த சர்க்குலர்ல ஆர்டி கம்பார்ட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாமே ஜூன் 2 to 17 அப்ளை பண்ணலாம்னு ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. இந்த கூகுளா இருக்கட்டும், சாட்ஜிபிடியா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், இந்த சர்க்குலரை வச்சு இன்னைக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டு இருக்கு. கூகுளை செக் பண்ணாலும் லாஸ்ட் டேட் தான் வரும். கிடையவே கிடையாது. இன்னும் போர்ட்டலே ஓப்பன் ஆகல. நீங்க மெயின் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்க முடியாது. சர்க்குலர் வேணா பார்க்கலாம், ஆனா த்ரூ ஸ்கூல் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும், எக்ஸப்ட் பிரைவேட் கேண்டிடேட். ஓகே, இந்த எல்ஓசினா என்னன்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட். ஒருவேளை மார்ச்ல வந்த எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக வந்த ரிசல்ட்ல நீங்கள் ஆர்டி அப்படின்னா உங்களால் தனியாக அப்ளை பண்ண முடியாது, த்ரூ ஸ்கூல் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க வரலன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்புங்க, அதுதான் உண்மை. இன்ன வரைக்கும் வரல. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி பர்சனலாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, இந்த டேட்டை நீங்கள் முழுசாக நம்பவும் வேண்டாம். 22 பக்கம் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ஆர்டிக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய குழப்பம், ஒரு லாஜிக்கலான குழப்பம் என்னன்னா, ஒரு பேரண்ட் கேட்குறாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 ரீவேலேஷன் போட்டிருக்காங்க. ஓகே, ஒருவேளை கெமிஸ்ட்ரியில நான் ரீவேலேஷன் போட்டது பாஸ் சார், பிசிக்ஸ்ல ஃபெயிலுன்னா ஃபெயில்னு சொல்லக்கூடாது, ஆர்டி. அந்த ஆர்டிக்கு நான் ஜூலை 15th நடக்கிற எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவேன்ல, எனக்கு எதுக்கு அப்ளை பண்ணனே தெரியாது. ஏன்னா ஜூலை 15th நான் ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். அப்போ நீங்க லாஜிக்கலா யோசிங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ரீஎவாலுவேஷன் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்ல இப்போ 2 சப்ஜெக்ட் போட்ட சில பேர் என்ன பண்ணலாம், ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆகி ஒரு சப்ஜெக்ட் ஆர்டி விழுந்தாங்கன்னா அந்த விட்டு போன ஆர்டி சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம எழுத போறோம். அப்போ கண்டிப்பா சிபிஎஸ்இ அந்த மாதிரி ஒரு டேட்டு தானே வைப்பாங்க. ஸோ நீங்க ஒரி பண்ண வேண்டாம்னு இந்த டைம்ல சொல்ல முடியாது. நான் கண்டிப்பா கொஞ்சம் ஒரியா தான் இருக்கும். ரீஎவலேஷன் ரிசல்ட் சீக்கிரம் வந்துடும். அப்புறம் கண்டிப்பா ஒரு வாரம் டேட்டா இது அதிகமா இருக்கும். எதுக்கு? ஜூலை 15th எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு. கிளாரிட்டி ஓகே, ரொம்ப பேசி உங்களுக்கு குழப்பம் வரும்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ஜூலை 15ல உங்களால் ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். தயவு செய்து அதை மறந்துட்டு நீங்கள் 3 எக்ஸாம் எழுதலாம், 2 எக்ஸாம் எழுதலாம், இந்த ஜூலையிலே முடிச்சுட்டு நான் ஆகஸ்ட் கவுன்சிலிங் போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜூலையில் ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். அடுத்தது இந்த என்ஐஓஎஸ்ங்கிறது ஒரு ப்ரைவேட்டாக நடக்கிற எக்ஸாம் இல்லை, கவர்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் தான். ஓகே, இந்த என்ஐஓஎஸ்ல தமிழ்நாட்டில் உள்ள நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதை எடுத்துக்கிறாங்க, நிறைய இன்ஜினியரிங் காலேஜும் எடுத்துக்கிறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் என்ஐஓஎஸ் எழுதி சென்னையில் வேல்ஸ் டெக்ல அட்மிஷன் போட்டான். இப்போ 1 வீக் முன்னாடி போட்டாச்சு. சரி, இந்த என்ஐஓஎஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று இருக்கு. அதுல நீங்க பாஸ் பண்ண மார்க்கை இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 2 சப்ஜெக்ட் மார்க்கை நீங்க என்ஐஓஎஸ்க்கு மாத்திக்கிட்டு ஃபெயில் ஆன மிச்சம் 3 சப்ஜெக்டை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ஐஓஎஸ்ல புதுசா ஒரு மார்க் ஷீட்டு 5 சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ்ன்னு போட்டு வரும். அந்த என்ஐஓஎஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க காலேஜில் சேர்ந்துக்கலாம். நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் என்ஐஓஎஸ் அக்செப்ட் பண்றாங்க, உண்மைதான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நிறைய உதாரணத்துக்கு இப்போ சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குன்னு வச்சுப்போமே, சென்ட் ஜோசப் காலேஜில் என்ஐஓஎஸ் அக்செப்ட் பண்றாங்க. யூனிவர்சிட்டியில இருந்து நீங்க ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல அந்த ப்ரொசீஜர் இருக்கு. என்ஐஓஎஸ் படிச்சா நமக்கு அட்மிஷன் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒருவேளை 3 சப்ஜெக்ட் நீங்க எழுதணும்னா 3ஐயும் ஒரே மாசம் உங்க பசங்களால எழுத முடியுமான்னு பாருங்க. சொல்ல போனா இன்னைக்கு ஒரு எக்ஸாம் டேட் இருந்தது, 17th எக்ஸாம் டேட் இருந்தது சார். பயாலஜி இருந்தது சார். இன்னைக்கு பயாலஜி சார் எழுதியிருக்காங்க நிறைய. அதே மாதிரி இந்த என்ஐஓஎஸ் இந்த வருஷம் அதிகப்படியா 100 சீட்டு தான் சார் எழுத முடியும். ஸோ இதுல எதுவும் உங்களுக்கு குழப்பம் இருந்தது, இந்த என்ஐஓஎஸ் பத்தி ஒரு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுல நீங்களும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு வந்து எங்ககிட்ட பேசுனீங்கன்னா ஈஸி. இல்லாட்டி நாங்கள் சொன்ன பிறகு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருது, அதை கிளாரிஃபை பண்றோம். இதை பத்தி நீங்களும் நெட்ல செக் பண்ணா உங்களுக்கு இருக்கும். உங்க பையன் 4 சப்ஜெக்ட்ஸ்ல ஆர்டி, 3 சப்ஜெக்ட்ஸ்ல ஆர்டி அப்படின்னா நீங்க ரீஎவாலுவேஷன்ல பயங்கரமான கிளைம் இருந்தா நீங்க எதிர்பார்க்கலாம். இல்ல சார் கிரேஸ் மார்க் கிடைக்கும்னா தயவு செய்து நம்பாதீங்க, பெருசா கிரேஸ் மார்க்லாம் கொடுக்கல. அதனால நீங்க என்ஐஓஎஸ் எழுதி அடுத்த மார்ச்ல நீங்க அட்மிஷன் போடுறது பெஸ்ட். சிச்சுவேஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.